Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட கேடிசி நகரில் குண்டும் குழியுமாக உள்ள மங்கம்மாள் சாலையை சீர் செய்ய கோரி நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டன. நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பயணிக்கும் குண்டும் குழியுமாக உள்ள மங்கம்மாள் சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் பழுதான சாலையை உடனடியாக சீர் செய்ய கோரி புகைப்படங்களுடன் கூடிய விளம்பர பதாகைகள் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப குண்டும் குழியுமா ரொம்ப மோசமான நிலைமையில ஒரு 2 வருஷமாக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரோடை பற்றி மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அரசு அதிகாரிகளுக்கு பல முறை மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த திமுக அரசு எடுக்கலை. இனிமேலாச்சும் எடுக்கணும். நாங்கள் இதை கண்டித்து தான் ஒரு போர்டுலாம் வச்சுருக்கோம். இதுக்கு அப்புறமாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். இதில் வேற இப்போ இதில் சரியான அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கல இந்த அரசாங்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பருவமழை பெய்து வரும் நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து திட்டம் காரணமாக 97 ஏரிகள் நிரம்பியுள்ளன. ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள சேவூர், ராட்டினமங்கலம், இரும்பேடு, வேலப்பாடி, குன்னத்தூர், சந்தவாசல், வண்ணங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன. இதனால் விவசாயம் செழிப்படையும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர் பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். பாரதி நகர் பகுதியில் 200 வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா இல்லை என்று கூறி 31வது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி தலைமையில் பொதுமக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட AK செல்வராஜ் பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திண்டுக்கல்லில் துணி வியாபாரி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமானது. திண்டுக்கல் பாறைமேடு பகுதியைச் சேர்ந்த துணி வியாபாரி சசிகுமார் தீபாவளி பண்டிகைக்காக கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனையாகாத துணிகளை பண்டல்களாக கட்டி வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் அதிகாலை நிகழ்ந்த தீ விபத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த துணிகள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தண்டீஸ்வரர் நல்லூரில் ஊராட்சிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் பெய்த சிறு மழைக்கு சாலையில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் மிதமான மழைக்கு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவதாகவும் குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். பல கட்டடங்களை கட்டிவிட்டு திறக்காமல் மக்கள் வரி பணத்தை வீணடித்து வரும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு இந்த சாலையை சரி செய்து வடிகால் அமைத்து தர பணம் இல்லையா என பொதுமக்கள் காட்டமான கேள்வி எழுப்புகின்றனர். Taste the Daily.